தந்தை உரைத்தபடி 3 திசையை சுற்றி பார்த்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. என்ன ஆசை தெரியுமா? இப்போதே நான் வடதிசை செல்ல போறேன்டா. இல்லங்க வடதோசை யார் போட்டது? தீனி இதான தீனி மாடா. இது வாயிலே தெரியல. தீனிக்கு தானே வர நீ. வடதிசை செல்ல போறேன்டா. வடதிசை ஐயா இருப்பது 4 திசை. 3 திசை எங்க உன்னால செல்லலாம். ஆமாடா. வட திசை போக கூடாதுன்னு ஒப்ப மணிப்பாட்டு வாயை சொல்லிக்கிறான். நானும் அயல்நாடு சென்றிருக்கிறேன். பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கின்றேன். அதனால் அந்த திசையில என்ன திசை பார்க்க போறேன்டா. பையன் அறியாமல் பேசுகிறேன். அயல்நாடு சென்றிருக்கிறார். ஆமாடா. அப்படி வட திசையில் என்னதான் அதிசயம் இருக்கிறது. உண்மைதான் ஐயா. அப்பா நேரமாச்சுனா திட்டுவார். அதனால் உனக்காக இங்கே இந்நாட்டு இளவரசர் முரளியாய் போகக்கூடாத வடதிசை போகிறார். என்னதான் நடக்கிறது? நான் பர்த்தா எல்லாரும் தெரிஞ்சு போயிருக்காங்க.
வரும் சொக்க வைக்கும் சொல்லழகி பார்ப்போம் பாலைவரச ஊட்டும் பேசும் வார்த்தைகள் போதை ஊட்டும் வானம் வானப்படை அப்படி இருக்க நான் யார் இது எந்த இடம் இதுதான் வடதிசை இந்த வடதிசையிலேயே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து மிஸ் இஸ் மனோரஞ்சிதம் என பெயர்படுத்தி திருப்பி வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு வந்து வெகு நாள் ஆகிவிட்டது. இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆம்பளைக்கும் என்ன பார்க்கல. இந்த ஆண்கள் எங்கதான் போனாங்க அப்படி இல்லையா? எங்க போனாங்க ஒண்ணுமே தெரியல. இருந்தாலும் ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்க்காம என்னால உயிர் வாழ முடியாது. அதனால இந்த பக்கமா யாராச்சும் வரவங்க பார்க்கலாம். தாய்மார்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இந்த விழாவை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் வந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் இந்த புனிதமான மேடையில் மயான காளி மரகத மாலா, மயான காளி மரகத மாலா என்ற ஒரு அருமையான ஒரு கற்பனை காவியம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர், நாட்டாண்மைக்காரர்கள், இந்த விழாக்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், மாதர்குல மாணிக்கங்கள், மாணவ செல்வங்கள், வருங்கால இந்த நாட்டின் இளைய தலைமுறைகள், உங்கள் அத்தனை பேருக்கும் இவருடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இவருடைய கலதேவி நாடகம் ரசிக்க வேண்டும் என்று பக்கத்து கிராமத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கோடான கோடி என்னுடைய கலை சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலதேவி நாடக மன்றத்தை உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் நண்பருக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த கிராமமும் கிராம மக்களும் இந்த விழாக்குழு உறுப்பினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலதேவி நாடகம் பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கிராமமும் கிராம மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வம் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று எல்லாவல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கொன்னையாப்பு கிராமம் கலை வளர்ந்த கிராமம், எத்தனையோ கலைஞரை உருவாக்கிய கிராமம், எத்தனையோ புராண நாடகத்தை கண்டு ரசித்த கிராமம். அப்படிப்பட்ட நம்முடைய கொன்னையாப்பு கிராமத்தில் இவருடைய கலதேவி நாடக மன்றத்தை ரசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கிராமத்தின் ஆலய தர்மகர்த்தா அருமை நண்பர் எம் இளையராஜா, என்னுடைய அருமை நண்பர் எம் இளையராஜா அன்பு சகோதரர் அடிய நினைக்க ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அன்பளிப்பு வழங்கிய இளையராஜா அவர்களுக்கும் இவருடைய கலதேவி நாடகமன்றம் இருக்க அறுசுவை உணவளித்த இளையராஜா அவருடைய குடும்பத்தாருக்கும் கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இதே கொன்னையாப்பு கிராமத்தில் எங்களை போல ஒரு நாடக கலைஞர் எத்தனையோ மேடையை அழகு செய்த இதே கிராமத்தை சேர்ந்த விஜயன் என்ற கலைஞர் இதோ காமெடி ஜாம்புவான் அருமை தம்பி விக்கி என்ற விக்னேஷை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய விஜயன் ஐயா வணக்கம். அவருடைய குடும்பத்தாருக்கும் இவருடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் MS தரணிவேந்தன் MP அவர்கள், அவர் வழியில் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் S அம்பேத்குமார் MLA அவர் வழியில் இதே கொன்னையாப்பு கிராமத்தை சீரும் சிறப்புடன் வழிநடத்திய ஊராட்சி மன்ற தலைவர் அருமை சகோதரர் K ஹரிகிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடிய நினைக்க ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உலகளுக்கும் இவருடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
அது மட்டும் இல்லாமல் இதே மண்ணின் மைந்தர் தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற அருமை ஐயா சென்னை நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோபால் சென்னை நகரிலே என்னுடைய கலதேவி நாடகமன்றம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் வருகை தந்து எங்களுக்கு ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இன்று என்னுடைய கலையை ரசிக்க வேண்டும் என்று சென்னை நகரில் வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற அருமை ஐயா கோபால் ஐயா அவர்கள் என்னுடைய கலதேவி நாடகமன்ற பாராட்டி ரூபாய் 1501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய ஐயா அவர்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வம் பெற்ற ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. நானும் எங்க ஐயா கண்ணுல நவம் ஒளி சரியா கேட்க மாட்டேன். யாரையோ கேட்கறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு வழி சொல்லல. ஏதோ அழகா ஒரு பாப்பா உட்காந்துருக்கிறாங்க. ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றுறோம் உங்களுக்கு தான் தெரியும் மேடம். எண்ணெய் ஊற்றணுமா எண்ணெய் ஊற்றணுமான்னு. இவ்வளோ அழகா இருக்கிறீங்க, இங்கிலீஷே தெரியாதா? மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே ஒதுங்குந்தே கிடையாது. நான் அப்படி இல்லை மேடம், இங்கிலீஷ்லயே வாயை வச்சுக்கிறேன். உள்ள எது எதுல வாயை வைக்கணும்னு எனக்கே தெரியாது. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் மேடம். இங்கிலீஷ் சேர்த்தாங்களாமே. எந்த ஊர்ல கேட்டீங்களா? கேள்விப்பட்டேன். சின்ன வயசுல இங்கிலீஷ் டீச்சர் உங்களை முட்டி போட வச்சாங்களாமே. ஆமா, உங்களுக்கு தெரியும். அப்போ போட்டோ முட்டி இன்னும் முட்டி போட்டு கிடைக்கிறீங்களாமே. உங்க பேர் என்ன மேடம்? அதான் கேட்டேன். அது வந்து 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 அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? வாட்டி வரணும். ஐயோ, உடம்பு டயர்டா போயிடும். ஏங்க ஒரு வாட்டி வந்து வந்து சொன்னீங்கன்னா உங்க வாயானதை வலிக்காதா? அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் என்ன மேடம்? பூனை காசு தருவிட்டாங்க. ஐயோ, இந்த மென்டல் மெடிசன் உங்க கூட இருக்கலாம். அப்படிதாங்க இருப்பேன். அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் மனோரமா.
மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம். அது நாங்க மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம். மனோ ஸ்வீட் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் அன்பார்ந்த நாடகக்கலா ரசிகர்களே, மைக் பிடிச்சி சொல்றான். இதே மாதிரி உஷ்பேத்த உடம்பு ரெண்டு காலமா கம்பெனி வண்டி போகணுமானா நான் வழியில் இருக்கிற வண்டிகளை எடுத்துருங்க. கேட்கலையா? அது உள்ள இருக்குது வண்டி. கம்பெனி வண்டி போக வேண்டுமா? ஆகையாலே வழியில் இருக்கக்கூடிய வாகனங்களை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆகையாலே துரியோதனா இல்லாமல்ல முழுமுதற் கட்டளாக வரக்கூடிய விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த அழகான காலை வேளையிலே இந்த அழகான வேளையிலே மக்களே ஹல்லேலூயா. இந்த நான் வழியில் இருக்கிற பைக் உங்க பைக் தானா? எங்க கிளம்புற? கரண்ட் பில் கட்டவா? சைலண்ட் சைலண்ட். நான் வழியில் இருக்கக்கூடிய வாகனங்களை எடுங்க. கம்பெனிக்கு போற வண்டி போகணுமா? நீங்க தயவு செய்து வாகனங்கள் எடுத்தாதான் வண்டி போக முடியும். நமது கொண்டியாங்குப்பம் கிராமத்தில் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் குமார் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் எனக்காக இதோ ஆடல் அரசி அபிநய சுந்தரி அன்பு உள்ளம் கொண்ட சேகரனை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். My name is Osama bin Laden. புரியலையே. Osama bin Laden. வாய்ப்பில்லை ராஜா. 8 வருஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் ஆயிடுச்சுங்களா? மேடம் எங்க இருந்து வர தெரியுமா? ஆமா, எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வருகிறேன். அமெரிக்காவா? போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குது மேடம். ஆமா, இங்க இருக்குங்களா? அதெல்லாம் அமெரிக்கால கொடுத்தாங்க. சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். என்னது 1050? மேடம் உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா நீங்க வாழ போற இடம் சிறப்பா இருக்கு. வாழ போற இடம் அப்படி தெரியல சொல்லு. வாழ போற இடம் தான் வாழ போற இடம். ஐயோ, வாழ போற இடையா? வாயில வெள்ளம் விட்டுடுங்க வெள்ளம் எப்படியே விடுவாங்க? அரிசி மேடம். பணம் எதற்காக எடுத்தாந்துக்கிறேன்? எதற்காக? கரண்ட் பில்லு கட்டலான்னு அப்படியா? நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் தெரியல. உங்களுக்கு அவரு தெரியுமா? நன்னா தெரியும். ஆக்சுவலி நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவேற்று தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். புரியல. யோ, கரண்ட் ஆபீஸே இதுதான்யா. ஓ மை காட். கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கத்தான் நான் கட்டணும். கவுண்டர் இது உள்ள கவுண்டர் உள்ள கையை வச்சா கை மாட்டாது. அது ஓப்பன்லயே இருக்கும். ஓப்பன்லயேவா? ஆமா. ஈ முட்டாது. ஓப்பன் பண்ணி தொடச்சுக்கணும். மிஷின் கட்டு போவாதா? சரி கமிச்சாரி பெனாயில் ஆளா நீளம் எல்லாமே ஊற்றி தொடப்போம். மேடம் உங்க மிஷின் நீங்க எந்த ஆயில் ஒன்னாலும் போடலாம். ஊற்றுவேன். 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். கவுண்டர் ஓப்பன் ஆகுமா? 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் இருக்குதா? வெயிட் பண்ணணும். அப்ப போய் நான் லைன்ல நிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமரா? கரண்ட் ஆபீஸ்ல ஏது கஸ்டமர்? ஐயோ எனக்கு மக சந்தேகமா இருக்கு. மேடம் 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 எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? 1050 நிமிஷம். மேடம் கரண்ட் ஆபீஸ்ல காலக்குள்ள பிடிப்பாங்க. கையை கூட பிடிப்போம். சரி, பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, கேக் சாப்பிடுங்க, ஆரஞ்சு சாப்பிடுங்க. ஒரு கையில நான் வரேன்டா.
மிரண்டாவா? நீங்க கேட்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேன் மேடம். கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கூடவா கொடுப்பீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க, மடன்னு கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான். இதுதான் சந்தேகமா? ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் என் மேல ஏறுவாங்க. கம்ப தாங்குங்களா? எத்தனையோ சர்வீஸ். ஓ, பழைய கம்பம் பழக்குது. அப்படியே யாருமே வரலனா நானே உள்ள நெகிழ்ச்சி பண்ணி போட்டுக்கிட்டு மடமட ஆயிடுவேன். பெண்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறேன் மேடம். ஆட்கள் யாரும் வரலன்னா நீங்களே லெகின் பேண்ட் போட்டுக்கணும். மட கம்ப ஏறலீங்கன்னா மேல ஏறின பிறகு பேண்ட் டமாலுக்கு கீழ்ச்சி போச்சுன்னா சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம் பாரு. உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுதான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்கு நீங்க போடலன்னா எனக்கு 1050 உஷா. இன்னைக்கு ஆயுத பூஜை வந்தவங்க சும்மா அனுப்பக்கூடாது. இன்னைக்கு பொள்ளார் சத்து தான். இன்னைக்கு ஆயுத பூஜை. சாமான் கழிச்சிங்களா? ஒட்டரை அடிச்சிட்டீங்க, மாங்கொத்து சொருவிட்டீங்க, சந்தனம் தெளிச்சிட்டீங்க, பூஜை போட்டீங்க. இதுக்கப்புறம் தான் போடணும். நான் ஒன்னா மணி ஆட்டட்டா? பூஜை பண்றவங்களுக்கு மணி ஆட்ட தெரியாதா? என்ன மேடம் அவ்வளோ வேகமா ஆட்டுறீங்களே? பயமா இருக்குது எனக்கு. சொல்லு பார்ப்போம். மணினால பிடிக்காது. கல்பனா காட்டுறவங்களுக்கு சரி இருந்தாலும் எனக்கு சாப்பிடுங்க. ஆயுத பூஜைன்னு சொல்றீங்க. ஒரு எவ்வளவு கடலை அதெல்லாம் கிடையாது. குடிக்கிறதுக்கு ஏதாவது மாலை என் பொண்டாட்டி ஏறி வேலைக்கு போயிட்டா புது சோம்பிய நேத்தையே வாங்கி திட்டி வந்துட்டேன். கம்பெனில புது சொம்பு தாங்க உண்மைதாங்க. என் பொண்டாட்டி வர ஏறி வேலைக்கு போயிட்டு வந்தேன். 1050 ரூபாய் கொடுத்தா. கரண்ட் பில் கட்டிட்டு வாடாங்க. சீக்கிரம் வாடா பாடுன்னு சொல்லிக்கிறான். என்ன மாதிரி குழம்பு கட்ட போட்டுக்கிறான். மடக்கு கரண்ட் பில்ல கட்டணும். என்னதுங்க மோர்? எதை மோரம்? குடிங்க. கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. 1050 உஷா. மேடம் மோர் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மூட் ஆகுது மேடம். கவுண்டர் ஓப்பன் ஆச்சுக்கலாம். பாட்டு பண்ணா ஓப்பன் ஆயிடும். கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கொடுவா பாடுறியா? நல்ல பாட்டா பாடுங்க. டென்ஷன் ஆனா நானும் கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு
அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு வாரி அடிக்குது நம்மள உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மதிக்குது. நான் எது சேர்த்துங்க 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன். என் கூலி கிளாஸ் கண்ணாடி ஏமா சூ போட்டான் தானே சூ 1050 ரூபாய் பணம். மேடம் 12 மணிக்கு ஆட்சி மாதிரி அடிக்கிறது மேடம். துவைச்சு காய போட்டிருக்கிற பின்னாடி கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா போயிடுவாங்க. இல்ல எனக்கு சரியா கூட பண்ணி தரங்க. டெக்னாலஜி மாறி போச்சு. பரவாயில்ல. இந்த துணி போனா போயா போது வேற சின்ன மேலே வேற குழப்ப கட்ட கிடக்குது. அப்ப வேற தேடி கிடப்பேன். மேடம் 1050 ரூபாய் எடுத்தாங்க. அந்த பையன் பாத்தீங்க இல்ல பணமாவது கவுண்டர் உள்ள போச்சுங்களா? பணம் கொடுத்தியா? நான் உள்ள வச்சேனா? வச்சுங்க. அது உள்ள போச்சா? இல்ல போன மாதிரி தெரியாது. உனக்கு எப்படிதான் தெரியும்? உங்களுக்கு செஞ்சா செத்தா. அது உள்ள போன உடனே திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப். கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது. அப்போ என் பில்லு எப்போ வரும்? கரண்ட் வந்தாதான் வரும். கரண்ட் எப்போ வரும்? பில்லு வரும்போது வரும். பில்லு கொடுங்க மேடம். ஏய் அதான் கரண்ட் வந்தா வரும் சொல்றேன். கை பில் என்ன போடுங்க. எனக்கு எழுத படிக்க தெரியாது. உள்ள பணம் போச்சு. போச்சுடா. பில்லு கரண்ட் வந்தா தான் வரும். உள்ள மாட்டிச்சுடா. குச்சி வச்சு கலர்த்தோன்னா மிஷின் கட்டணும். வச்சுன்னா தெரியும் உனக்கு. இது ஒரு பக்கம் கூட போனது கிடையாது. அப்படியே உட்காடுறாங்க. ஏய் கரண்ட் வந்த குரல் போடுறோம். வந்துச்சுங்களா கரண்ட்? இது எந்த இடம் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே. உங்க அப்பா வச்சிருந்தா பெரியப்பா உங்க மாமா உங்க மச்சான் உனக்கு வந்து பண்ணணுமாடா? இல்ல அவங்க தனி சர்வீஸ் வாங்கிட்டாங்க. போடப்பால மூஞ்ச படுறல எப்படி கிராம் பாரு. எந்தே லட்டு நல்ல அறுப்பு குட்ட குதிரையாட்டம். குதிரை ஆடி அறுப்பு விடுவாங்க. அறுத்து போட்டா 6 ஊருக்கு ஆகும் பழகுது. ஏன்னா நான் பெரிய ஆண்டு ஒரு பூச்சி கொடுத்துக்கிற பண்ணி நான் ஏன் மேடம் வாழைக்காரங்க மேடம் பில்லு கொடுங்க மேடம். பில்லாம் தர முடியாது. நான் அடுத்த கஸ்டமரை பார்க்கணும். கிளம்பி போயிட்டு வா. கஸ்டமரை பார்க்கணும். ஆமாண்டா. அதுக்கு மட்டும் கரண்ட் வந்துக்குதா? ஜெனரேட் ஆன் பண்ணுவேன். அப்ப பாட் பண்ணி பில்லு கொடுங்க. ஏய் மேடம் டென்ஷன் பார்த்து ஒன்லி இயற்கை நோ செயற்கை கேட்சா. மேடம் பில்லு கொடுங்க மேடம். டேய் எந்த இடம் தெரியுமா? டென்ஷன் பார்த்து கூடாது. நான் யாரு எனக்கு தெரியாமல என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. ஏமாந்த சொல்றீங்க? ஏமாந்தா அப்படிதான் சொல்லுவாங்கல்லடா. என்ன பேசுறீங்க? அது மட்டும் சொல்லக்கூடாது மேடம். என்னடா? என்னடா செய்தா? பொட்ட என்ன ஆச்சு? நான் நாட்டுக்கு வர மாட்டேன்டா. வீட்டுக்காரண்ணா நான் நல்லபடியா சொல்றேன். நாளைக்கு நான் நாட்டுக்கு வர மாட்டேன். அவன் குத்திட்டான். 3 லட்சம் ரூபாய் வேஸ்ட். தாலி அறக்கும். எப்படி அப்படி ஒரிஜினல் மாதிரியே நடிக்கிறாரு. தாலி அறக்கும். தாலி உள்ள கிடைச்சாங்க முடியாது. என் வீட்டுக்கு வர தெரியாதா? கூட போடாத பேர் காட்டுற காட்டி டேய் மரியாதை காசு சொல்லு. மதவச்சு ஹாஸ்பிட்டல் போனோம். இட்டு போறான். ஹாஸ்பிட்டல் டோக்கன் போட்டு பெட்ல சேரு போடா. டாக்டர் வந்து ஒரு துணி காய்ச்சி எடுத்து கூட தோச்சு கொடுப்பாரு. உள்ளதான் பாக்குறேன் நான். ஏடு கட்டம் காய கட்டம் ஒரு மாசத்துக்கு ஒண்ணு மாத்திரம் என்ன மூக்க வைக்க முடியாது. நீயாவது பரவாயில்ல மாத்துறீங்க. மிஞ்சி போன போன ஊர்ல நாய் வரைக்கிட்டு மேடம் விளையாட்டு விளையா முடிஞ்சிடும். ஏன்டா பில்லு கொடுங்க. ஒரிஜினலா இருக்கும்போதே இப்படிலாம் சொல்றேன். இன்னும் டூப்ளிகேட் வரும். நீ என்ன பண்ணுவியோ?
இதுதான் வா மேடம். ஏய், செத்துடுவேன் நான் இதெல்லாம் பார்த்து. நான் சொல்ல மாட்டேன். பிள்ளை கூட மேடம். ஏச்சி, பிள்ளை கூட. கம்முனுடுறா. பங்காளியா உனக்கு சேர்த்து தான் கட்டிக்கிறேன். நீ கவலைப்படாத. இங்க பாரு, நான் யார் தெரியுமா? யாரு? பணம் இருந்தால் தான், பணம் இருந்தால் தா, இல்லை என்றால் சி. இல்லை என்றால் சி. தாசிடா, நான் சி. தாசி. தாசின்னா தேவடியா தானா? தேவடியா வீட்டுல 1050 ரூபாய் கட்டிட்டேன். அப்போ என் பணம் கொய்தாவா? ஐயோ தேவடியா தேவடியா உடனே தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டேன். இன்னைக்குதான் கிடைச்சிட்டு மேடம் தேவடியா மேடம். ஓகே போனா போது அடிக்கூடாது. வேணான்னு பார்த்தா ரொம்ப மேல கை வைக்கிற பழக்கம் என்ன வரும்? 3 லட்சம் தருவியா? போடு, 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 போடா. மந்த வாசிதான் இருக்கு, அவளை பேய் ஓட்டுறாங்க. போயிடு, கோயிலுள்ள கூட பண்ண மாட்டா பையா. எங்க போனாலும் தேடி வந்து ஓதி போறானு உன்னை. என்ன நினைச்சிட்டு ஜமாத்தை கூட்டு வந்தா? எப்படி போடுறீங்க? எப்படி போடுறா? ஒட்டியா? ஆமா, நானா? நீ தாண்டா. தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியா இருக்காங்க. ஏய், தேவடியா மேடம், எல்லாம் கை வைக்க. தேவடியா மேடம். 25 ரூபாய் கட்டிக்கோ. இல்ல குட்டி. இங்க பாரு, இது என்ன தெரியுமா? நீங்க சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. ஓவரா பண்ற நீ. கும்பிடுங்க கும்மி. எடா பழக்காதே. எடா பழக்காதே. சொல்லு பாப்போம். இவ தெரிஞ்சிட்ட தேவடியா. யாரு எவ்வளவு நான் தெரியாத பண்றாமா அவன்? உண்மையிலே வைக்கணும். ஏய், உண்மையிலே வைக்கணும். இருந்தாலும் பில்லு கேட்கற பண்ணணும். ஏய், don't touch me. தொட மாட்டேன் மேடம். அதான் நல்லது. இருந்தாலும் சுடுகாட்டுக்கு போன பணமும் போனோமோ? இந்த தாஸ்து கிட்ட வந்த பணமும் வீடு திரும்பாது. எழுதி வச்சுக்க நோட்ல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ 1050 ரூபாய் பணம். கோயிந்தா கோ. ஓ சீனிவாசா மதனராமா 1050 கரண்ட் பில்ல கட்டுவோம் தேவடியா. பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான். என்ன மாதிரியே தொடப்பு கட்ட போட்டு வச்சு பில்லு இல்லாத போனா ஹெல்ப்பர் பீச்சு கயிறு பிடிக்க போடுவான். இந்த துணி கட்டி போனா ஊர்ல இருக்கிற நாய் என்ன கூடாது பொழுது ஊர் உள்ளேயும் போக முடியாது, வீட்டுக்கும் போக முடியாது. எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். நான் எந்த வேலை இருந்தாலும் செய்யறேன் மேடம். ஊட்டி போறியா? ஊட்டி போறதுன்னு கேட்டேன். முதல்ல நான் கேட்டதை திருப்பி நம்மள கேட்கறாங்க. செஞ்சுதானே அவனை போடுறேன் மேடம். இதுதான் நல்ல புரிஞ்சா. இருந்தாலும் என் விடுத்தது எத்தனையோ ஆண்கள் வருவாங்க. எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்களா? ஆமாப்பா. இன்னைக்கு நான் தான் முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறேன். அதனால அவங்கள ஒருவரெல்லாம் உள்ள போய் டோக்கன் போடணும். டோக்கன் போடணுமா? என்ன வேலை? நான் ஒரு மாமா வேலை. டாபூர் மாமா வேலை. அவன் பணம் கட்டிக்க ஒரு முத்து வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடி அவன் டாபூர் மாமா வேலை. அம்மா நான் ஒரு நீ ஒரு டாபுருதான். டாபூர் அதேதான்.
நீ ஒரு டாபர் தான். யா என்ன மேல ஷால் போட்டாச்சு, லுங்கி வந்து பாவாடை ஆகி போச்சு, அதுவும் நீச்சல் உடைய மாறி போச்சு. அதனால நடையும் மாறி போச்சு, உடையும் மாறி போச்சு. அதேதான் இந்த வேலையை விட்டுடு, அந்த வேலைக்கு போ, நல்லா வசூல் வரும், இதை விட கூட்டம் அதிகமா வரும். ஆமா ஆரம்பிச்சிரு. காலையில ஐயா நம்ம போனோம். வண்டிக்கு என்ன படம் வந்தாச்சு? அமெரிக்காவுல நான் வந்த வேகம்னா போறத்துல தெருவை இறங்கி போனோம்னா சொல்லுவாங்க, போறோம் பச்சா கரண்ட் பில்லு கட்டின டாபுரு மாமா இதெல்லாம் எல்லாம் என் வாங்கி போறான். நல்லா கத்தை மேடம், நான் டாபர் மாமா, நீ செவிலியா மேடம்? யாரு வராங்கன்னு பாரு. யாருக்கு இந்த கோலம் வரக்கூடாது? மாரியாத்தா மாரியாத்தா தாயே, நீங்க கோயில உள்ள உக்காந்தீங்க, லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போட்டீங்களா? ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன், 8 வருஷத்துல இது மாதிரி ஆகிட்டானுங்களா பாரு. இங்க வந்து பார்த்தா எப்படி இருக்கிற? இல்லைன்னா முழுசா மாறி சந்திரமுகி பாரு தான் இருப்பாங்க நேரம் எல்லாம். வந்து விட்டேன் வரதிசை. நானும் வெகு தூரமாக நடந்து வந்தது தண்ணீர் தான் அதிகமாக இதை பார்த்தால் இதோ வீடு தெரிகிறது. அடுத்த மாசம் மாற போறேன். என்ன கூட பிடித்தான் அதை நம்பி ஆம்பளை தொண்டை வாய் அடக்குடா ஆட்டங்கிறாடா பாருங்க. ஐயா 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 இளவரசன் வீட்டுல பார்த்தோம்னா அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன பண்றது? உப்பு கொடுக்குதா? ஒரு நாட்டு இளவரசோட பிடிச்ச வீட்டு